இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவலை பற்றி பார்க்க போகிறோம். சேப்பங்கிழங்கை கழுவிட்டு நல்லா தளப்புலன்னு கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துட்டு அதை வந்து உரித்து எடுக்கணும். உரித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தும்பப்பூ மாதிரி வெள்ளையாக இருக்கும். உள்ளே வெள்ளையாக இருக்கும், மேலே பழுப்பு நிறத்தில் இருக்கும். அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அழகாக உரித்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அதை வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ சேப்பங்கிழங்கை வந்து வறுக்கிறதுக்கு சாம்பாருக்கு பயன்படுத்தலாம். இந்த சேப்பங்கிழங்கை வந்து பார்த்து நல்ல தரமானதாக வாங்கிக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் பச்சை கலராக இருக்கிறதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி கிழங்கை போட்டுக்கணும். இப்போ இதிலே பாருங்களேன், ஒரே ஒரு கிழங்கு மட்டும் ஒரு ஆந்த வடிவில் ஒரு கிழங்கு பார்த்தேன். பாருங்களேன், இதுன்னு நினைக்கிறேன். இதான் இதுதான் வந்து இந்த பாருங்கள், கண்ணெல்லாம் தெரியுது. கண்ணெல்லாம் இருக்கிற மாரியே இருக்குது பாருங்கள். இந்த அழகாக இருக்குது பாருங்கள், டக் கொத்துற மாதிரி இருக்குது. அது அழகாக வறுத்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் காரத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் வந்து பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு பெசரி வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு வறுத்தாலும் வறுக்கலாம். இல்லை செய்யும்போது நல்ல வாய் அகலமான பாத்திரத்துலையோ தோசை கல்லுலேயோ உப்பை போட்டு கலந்து இந்த மசாலாக்கள்லாம் போட்டு வறுத்து சாப்பிட்லாம். சைவ பிரியர்களுக்கு இதுதான் வந்து வறுவல் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். கரம் மசாலா கூட தேவைன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா என்ன செய்யணும், நல்லா சீராக ஜென்டிலாக பெரட்டி விட்டு அழகாக கொஞ்சம் எண்ணெயை சுற்றி ஊற்றி விட்டு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சீராக வச்சு தான் வேக வைக்கணும். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னாக்கா தீஞ்சு போயிடும். அதனால் அழகாக பார்த்திங்கன்னா அழகான சேப்பங்கிழங்கு வறுவல் தயார். நம்மளுக்கு சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் வச்சுக்கிட்டு அருமையாக தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும்.